நாமத்தினாலே காட்டூர் ஊரிலே வசிக்கிற அன்பான ஜனங்களே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த சாயங்கால வேளையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு அறிவிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஐயா, இந்த இயேசு வெள்ளைக்காரன் கொண்டு வந்த கடவுளா? இந்த இயேசு வெளிநாட்டு கடவுளா? சிலர் சொல்லுகிறார்கள் இயேசு சிலுவையில் மரித்து விட்டார், அவரை சிலுவையிலே அடித்து கொண்டு விட்டார்கள், அதோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லுகிறார்களே, அது உண்மையா? உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லும்படியாகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வெளிநாட்டு கடவுள் அல்ல. இயேசு கிறிஸ்து மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். பரிசுத்த வேதத்தில் சொல்லப்படுகிறது, உயிரோடு இருக்கிற யாவருக்கும் அவர் கடவுளாக இருக்கிறாராம். இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற இந்த மரம், செடி, கொடிகள், இந்த வானம், இந்த பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து படைத்த ஒரே தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்து படைத்தவர். பாருங்க, ஆதாமே ஏவாளே உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினால் பாவம் உலகத்தில் பிரவேசித்தது. அந்த பாவத்தின் நிமித்தம் மனுக்குலத்தை மரணம் பிடித்துக் கொண்டது. உலகத்தில் பிறக்கிற எல்லா ஜனங்களும் மரணம் என்ற பிடியிலே சிக்கிக் கொண்டார்கள். இந்த மரணத்தின் பிடியிலிருந்து மனுக்குலத்தை மீட்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பு இந்த பூமியிலே மனிதனாக இறங்கி வந்தார். இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த நாட்களில் அவரிடத்தில் வந்த எல்லா வியாதியஸ்தர்களையும் சுகமாக்கினார். 3.5 வருடங்கள் ஊழியம் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 3.5 வருடங்களில் அவர் செய்யாத அற்புதங்களே இல்லை. எல்லா வியாதிகளையும் சுகமாக்கினார். முடவர்களை நடக்கும்படி செய்தார். குருடர்கள் பார்வையடைந்தார்கள். காது கேட்காதவர்களுக்கு காது கேட்டது. சப்பானியாய் பிறந்தவர்கள் நடந்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த நாட்களில் கொடிய வியாதியாய் இந்த குஷ்டரோகத்தை ஒரே வினாடியில் சுகமாக்கினார். மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பினார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 4 நாட்களுக்கு பின்பும் உயிரோடு எழுப்பி மரணத்தின் மேல் தனக்கு வல்லமை உண்டு என்று காண்பித்தார். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்துல நம்ம அதிகபட்சம் 70 வருஷம் தான் வாழ முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், மிஞ்சி போன 80 வருஷம் அதிக பலன் இருந்தால். அதற்குள் மனிதன் மரித்து போகிறான். காரணம் என்ன? மனிதனுடைய வாழ்க்கையில் பிரவேசித்த பாவம். இந்த பாவம் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை கொன்று போடுகிறது, நம்முடைய சரீரத்தை அழிக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் இருந்தப்போ அவர்கிட்ட ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தார்கள் என்று மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து இயேசு சொன்னார், மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ திடம்கொள் என்று. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் பாவத்தினால் வருகிற வியாதியிலிருந்து நமக்கு அவர் விடுதலை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, பாவத்தின் நிமித்தம் வருகிற மரணத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறாராம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார், ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களையும் இருந்து கண்ணீரை துடைப்பாராம், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று சொல்லுகிறார். மரணத்தை ஜெயித்தவர் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்றால் அது இயேசு கிறிஸ்து தான். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை நமக்காக கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து மரணத்தை அவர் ஜெயித்தார். சில வருஷத்துக்கு முன்னால ஒரு சகோதரனோடு நான் பேசிக் கொண்டிருக்கும் போது, அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு சாமியாரை குறித்து அவர் ரொம்ப விசேஷமாய் பேசினார். ஒரு மனுஷன் தான் அவரு. அந்த பல பயங்கரமான அவர்கிட்ட வல்லமை இருக்குதுன்னு சொல்லி புகழ்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன் ஒரே ஒரு வார்த்தை, ஐயா, நீங்க சொல்ற அந்த சாமியார்ட்ட எல்லா வல்லமை இருக்குன்னு சொல்றீங்க, ஓகே, நான் ஒத்துக்கிறேன், அவர் ஒரு 200 வருஷம் உயிரோடு இருப்பாரான்னு கேட்டேன். அந்த சகோதரனுக்கு ஒரே ஷாக்கு, அப்படியே அதிர்ச்சியா என்னை பார்த்து, என்னையா பற்றி கேட்டீங்கன்னு கேட்டாரு. எந்த மனுஷனும் 70-80 வருஷத்துக்குள்ள மரணத்தை சந்தித்து இந்த மண்ணிலே புதைக்கப்படுகிறான். எனக்கு அருமையானவர்களே, இந்த மரணத்தை ஜெயித்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இந்த இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் மரணத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். இயேசு இந்த பூமிக்கு திரும்ப சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவர் வரும்பொழுது மரணத்திலிருந்து நம்மை விடுவிக்க, என்றென்றைக்கும் அவரோடு கூட நம்மை வாழ வைக்க அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார், ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். இந்த குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். என்னுடைய பாட்டியம்மா ஒரு தீவிரமான விக்கிரக ஆராதனையில் இருந்தவர்கள். இந்த உலகத்துல எதெல்லாம் கடவுள் சொல்றாங்களோ, யாரெல்லாம் கடவுள் சொல்றாங்களோ அந்த கோயிலுக்கெல்லாம் போய் கும்பிடுவாங்க.
ஆனால் தன்னுடைய வயதான நாட்களில் என்னுடைய தாத்தா இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால் அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்களுக்கு எழுத படிக்க கூட தெரியாது, ஒரு ஆணாவன கூட எழுத தெரியாது, அவங்க பேரை கூட அவங்களுக்கு எழுத தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பேதையாய் அவர்கள் இருந்தார்கள். ஸ்கூலுக்கு போனதில்லை அந்த காலத்துல. ஆனா அவங்க ஒரே ஒரு காரியம் செய்வாங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுவாங்க. அவங்க வாயில அடிக்கடி வர வார்த்தை இயேசுவின் ரத்தம் ஜெயம். பாருங்க, அவங்களுடைய மரண வேலை வந்தது. ஒரு நாள் அவர்கள் மரிக்கும்படியான வேலை வந்து 2 மாதம் நடக்க முடியாம படுத்த படுக்கையில் இருந்தார்கள். அவங்க மரிக்க போகிற அந்த உயிர் பிரிகிற நேரத்துல அவங்க சொன்னாங்க, ஒரு வெளிச்சம் என்ன நோக்கி கூப்பிடுது, ஒரு வெளிச்சம் என்ன நோக்கி வருது, அந்த வெளிச்சம் என் பேரை சொல்லி கூப்பிடுது, அந்த வெளிச்சம் என் பக்கத்துல வந்து என் பேரை சொல்லி கூப்பிடுதுன்னு சொன்னாங்க. திடீர்னு சொன்னாங்க, ஏசப்பா வந்திருக்கிறாரு, நான் அவர் கூட போறேன் என்று சொன்னார்கள். எனக்கு அருமையானவர்களே, இயேசுவை நம்புகிறவர்கள் மரணத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்கி இருக்கிறார். நீங்கள் இன்றைக்கு இயேசுவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் மரணத்தின் பிடியிலிருந்து, சாவினுடைய பயத்திலிருந்து உங்களை விடுவிக்க, உங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் கொடுக்க, உங்கள் வியாதியிலிருந்து உங்களை சுகமாக்க இன்றைக்கும் இயேசு ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் இந்த உலக வாழ்க்கையை மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்காக ஒரு நித்திய வாழ்க்கையை உங்களுக்கு தந்திருக்கிறார், வைத்திருக்கிறார், அதை உங்களுக்கு தருவார். ஒரு நிமிடம் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் இருக்கிற இடத்திலேயே இயேசுவை உங்கள் உள்ளத்தில் நினைத்துக் கொண்டால் போதும். உங்கள் வியாதியிலிருந்து அவர் சுகம் தருவார், மரண பயத்திலிருந்து அவர் விடுதலை கொடுப்பார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த காட்டூர் பகுதியிலே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கரத்திலே கொடுக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் தொடுவீராக இயேசு சுவாமி. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொன்னபடியே அப்பா, இந்த வார்த்தைகளை கேட்டு தங்கள் உள்ளத்தில் இந்த நாமத்தை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு பூரண சமாதானத்தை, ரட்சிப்பின் நிச்சயத்தை நீர் கொடுத்திருந்தோம் இயேசு சுவாமி. சரீரத்தில் இருக்கிற வியாதிகளிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து நீர் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்யும் அப்பா. வல்லமுள்ள கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு சுவாமி. அப்பா, நமக்கு நன்றி இயேசு சுவாமி. இயேசுவின் நாமத்திற்குள் இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாளிலே அவர்களை காண்போம் என்ற விசுவாசத்தோடு நிச்சயத்தோடு ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்ற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.